கோல் அச்சீவர் சார்பா எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு 10 ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். அது எந்தெந்த ஸ்டாக்ஸு என்ன பர்பஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஓன் அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டாக் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஏஞ்சல் ஒன். ஸோ ஏஞ்சல் ஒன் கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக பாஸ் ஆகிக்கிட்டு இருந்த அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. ஒரு நல்ல புல்ரனுக்கு அப்புறம் ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு பாருங்கள். புல்ரனுக்கு அப்புறம் கரெக்ஷன். ஸோ அந்த கரெக்ஷனில் இப்போது கரெக்டாக இந்த 1 இயர் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. 1 இயர் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போது அதோட இப்போ 2420 இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கரெக்டாக 1952 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலான்னா, நீங்கள் இதை ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் அக்குமுலேட் பண்ணலாம். இல்லை நான் புதுசாக ஒரு ஷார்ட் டேர்முக்கு வாங்க போகிறேன் அப்படின்னா இந்த 1952 வரும்போது நீங்கள் இதை அக்குமுலேட் பண்ண ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸ்விங் ட்ரேடிங்க்கு பண்ணுற சப்ஸ்கிரைபர் நீங்கள் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. சரிங்களா? செகண்ட் வந்து தான்லா பிளாட்ஃபார்ம். அதோட ஹையில் இருந்து ஒரு நல்ல கரெக்ஷனுக்கு அப்புறம் 400 சம்திங் வந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1200 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. ஸோ ஐடி செக்டாரே கிட்டத்தட்ட ஒரு நல்ல புல்ரன் முடிச்சுட்டு ஒரு கரெக்ஷனில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த ஸ்டாக்கை ஒரு ஷார்ட் டேர்முக்கு பை பண்ணுறது ரொம்ப கரெக்டான இடம் இது. சரிங்களா? ஸோ இல்லை, இதை ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம்னா வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. முதல்ல சொன்ன மாதிரியே கரெக்டாக நிஃப்டியும் பிரேக் அவுட் ஆகும்போது இந்த இடத்துல இந்த சப்போர்ட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கிடலாம். ஆனால் இது ஷார்ட் டேர்முக்கு சூப்பரான ஸ்டாக், நல்லா வேகமாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ். கிட்டத்தட்ட இது ஒரு 804 வரைக்கும் வரும். அந்த 804 வரைக்கும் வந்துச்சுன்னா ஒரு சூப்பரான ஒரு அக்குமுலேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டாடா கெமிக்கல் கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்லேயே 45% போச்சு. 45% போயிட்டு மறுபடியும் கரெக்ஷன். பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். அந்த ட்ரெண்ட் லைனில் இருந்து அந்த ட்ரெண்ட் லைனில் டச் பண்ணும்போதெல்லாம் ஒரு நல்ல புல்ரன் போயிருக்கு. இப்போ அகைன் மறுபடியும் கீழே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ டாடா கெமிக்கலோட ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இல்லை. அவங்களோட லாஸ்ட்டில் தான் இந்த ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சான்ஸ் வந்து நல்ல சான்ஸ். இதை வந்து நம்ம டாடா கெமிக்கலாக லாங் டேர்முக்கு அக்குமுலேட் பண்ணுறவங்க எந்த இடத்துல அக்குமுலேட் பண்ணலாம். அதாவது நம்ம டார்கெட் 990 வரும்போது அக்குமுலேட் பண்ணுங்கள். இல்லை ஏற்கனவே நான் வாங்கி வச்சுருக்கேன், இந்த இடம் அதாவது 990 வரும்போது நீங்கள் அக்குமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு அற்புதமான பிளேஸ். நெக்ஸ்ட்டு டாடா பவர் ஒரு சரியான புல்ரன், ஒரு அற்புதமான புல்ரன் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட நம்ம போட்டிருக்க அதாவது அந்த ட்ரெண்ட் லைன் ஒன்று பாஸ் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ட்ரெண்ட் லைன் நியரில் இருக்குது. அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா லாங் டேர்முக்கு புதுசாக டாடா பவரை அக்குமுலேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கரெக்டாக அந்த இடத்துல, அதாவது பார்த்திங்கன்னா எந்த இடம் பார்த்திங்கன்னா 361 ரூபா வரும்போது நம்ம லாங் டேர்முக்கு ஷார்ட் டேர்முக்கு அக்குமுலேட் பண்ணலாம். ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க இந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை எப்படி நம்ம யூஸ் பண்ண முடியுமோ ஒவ்வொரு நாளும் இந்த ஸ்டாக்ஸை வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க.
சரிங்களா? லாங் டேர்முக்கு ஒரு அற்புதமான ஸ்டாக்ஸ். ஷார்ட் டேர்ம் அக்குமுலேட் பண்ணுறவங்க இந்த இடம் வரணும், அதாவது டாடா பவர் 361 வந்துச்சுன்னா ஒரு பெஸ்ட்டான பிளேஸாக இருக்கும். இல்லை அந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து மறுபடியும் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா நம்ம அங்கேயும் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் எடுத்துக்கலாம். இல்லை ஷார்ட் டேர்முக்கு நம்ம கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஐஆர்எஃப்சி. ஐஆர்எஃப்சி ஒரு நல்ல கரெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு சின்ன மூவ், அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் கரெக்ஷன் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு. ஐஆர்எஃப்சி ஒரு 137 வரும்போது ஒரு ஷார்ட் டேர்முக்கு இல்லை லாங் டேர்முக்கு ஒரு அற்புதமான ஒரு இடம். நான் வீக்லி சார்ட்டில் வச்சுருக்கேன். ஒரு நல்ல இடம். லாங் டேர்முக்கு வச்சுருக்கிறவங்க அக்குமுலேட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ப்ரைஸ் 137. புதுசாகவும் லாங் டேர்முக்கு நான் வாங்க போகிறேன் அப்படின்னா 137 நல்ல ஒரு சப்போர்ட்டு. ஷார்ட் டேர்முக்கு நான் ஏற்கனவே வாங்கியிருக்கேன், மார்க்கெட் கீழே வந்துக்கிட்டு இருக்குன்னா இந்த இடத்துல நீங்கள் அக்குமுலேட் பண்ணிக்கலாம். சரி, நெக்ஸ்ட் ஸ்டாக் நம்ம பார்ப்போம். சிட்டி யூனியன் பேங்க். சிட்டி யூனியன் பேங்க் அதோட ஆல் டைம் ஹையில் இருந்து அதுலேருந்து இது வரைக்கும் சொல்லப்போனால் ஒரு மைல்டான ஒரு ஏற்றம், அதுக்கப்புறம் நல்ல கரெக்ஷன் அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் பாட்டம் அவுட் ஆகலை. ஸோ இந்த டைமும் பாட்டம் அவுட் ஆகும்னு நினச்சோம், பட் இந்த டைமும் ஆகலை. ஸோ இந்த ஸ்டாக்ஸையும் நீங்கள் லாங் டேர்முக்கும் வச்சுக்கலாம், இல்லை ஷார்ட் டேர்முக்கு யூஸ் பண்ணுறதாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்ன கேட்டால் இந்த சிட்டி யூனியன் 110 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 130 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 110 வரும். 110 வரும்போது ஒரு சூப்பரான ப்ரைஸ். பட் 110 வருன்றது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பட் 130 ரீச் பண்ணோம். 130 வரும்போது லாங் டேர்முக்கு பை பண்ணுறவங்க, இல்லை நான் ஒரு ஷார்ட் டேர்முக்கு பை பண்ணுறவங்க, இல்லை ஆல்ரெடி லாங் டேர்முக்கு பை பண்ணி வச்சுருக்கிறவங்க அக்குமுலேட் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு சப்போர்ட். அந்த சப்போர்ட் வரும்போது நீங்கள் அக்குமுலேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஐடிசி. ஐடிசி நான் வாங்காமல் விட்டுட்டேன், ஐயோ இது ஏறிக்கிட்டு இருக்கே அப்படின்னு நினச்சவங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். இன்றைக்கி ஒரு 3.3% கிட்டத்தட்ட ஐடிசி 3.6% இறங்கியிருக்கு. இதில் டீமர்ஜர் வேறு. ஹோட்டலை வந்து ஐடிசியிலேருந்து டீமர்ஜர் பண்ண போகிறாங்க. இந்த ஐடிசி வச்சுருக்கிறவங்களுக்கு டீமர்ஜர், அதாவது ஹோட்டலோட ஸ்டாக்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ 2 பெனிஃபிட் இருக்குது. நம்ம லாங் டேர்முக்கு ஐடிசியையும் வச்சுக்கலாம், இன்னொன்று ஐடிசியோட ஹோட்டல் ஸ்டாக்ஸும் நமக்கு கிடைக்கும். ஸோ ஐடிசியோட டிவிடெண்ட் வேறு லெவலாக இருக்கும். ஒரு சூப்பரான ஸ்டாக். ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு, சூப்பரான வாய்ப்பை நம்ம நழுவ விட வேணாம். ஸோ ஐடிசி 404 தான் வரணும்னு இல்லை, நம்ம இப்போலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஐடிசியை அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு லாங் டேர்முக்கு வச்சுருக்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கு இது சூப்பரான வாய்ப்பு. நெக்ஸ்ட்டு ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ். ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் ஃபார்மா ஸ்டாக்ஸ். இது ஒரு மிட் கேப் ரேஞ்சில் வரும். ஒரு ரைசிங் விச் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக போய்கிட்டு இருந்துட்டு அப் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. இப்போ ஒரு கரெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த கரெக்ஷனில் அதாவது அந்த நம்ம போட்டிருக்க அந்த ட்ரெண்ட் லைன் 635 ரூபா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடம் வரும்போது ஷார்ட் டேர்முக்கு நம்ம வாங்கலாம், இல்லை நான் ஆல்ரெடி லாங் டேர்முக்கு வச்சுருக்கிறேன்னா அந்த இடம் வரும்போது, அதாவது 635 வரும்போது நீங்கள் அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு நல்ல ஸ்டாக்ஸ். சரிங்களா? சரி, அடுத்து ஆட்டோ செக்டாரில் இருக்க ஜேபிஎம் ஆட்டோ. இது ஒரு ரைசிங் வேஜில் தான் மூவ் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு சின்ன கரெக்ஷன் வந்திருக்கு. என்ன கேட்டால் அந்த ரைசிங் வேஜோட சப்போர்ட் லைனை தொடும்போது நியூவாக பை பண்ணுறவங்க, ஒரு ஷார்ட் டேர்ம் கெயினுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்றவங்க இந்த ஸ்டாக்ஸை எடுத்துக்கலாம். ஸோ
ஸ்விங் ட்ரேடிங்கு யூஸ் பண்ணக்கூடியவங்களும் இந்த சப்போர்ட்டை தொடும்போதும், நம்ம போட்டிருக்க சப்போர்ட்டை தொடும்போதும் நீங்கள் பை பண்ணலாம். ஒரு நல்ல ஸ்டாக்ஸ் தான். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மணப்புரம் நான் ஆட் பண்ணணும்னு நினச்சேன், ஆட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. மணப்புரம் ஒரு நல்ல கரெக்ஷன், கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டுமே 8% என்னமோ விழுந்திருக்கு. இந்த வீக்கில் மட்டுமே லாஸ்ட் ஒரு 5 or 6 ட்ரேடிங் செஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 15% பக்கத்தில் விழுந்திருக்கு. ஸோ நீங்கள் அதையும் அந்த ஸ்டாக்கையும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.